சுபஸ்ரீ வெற்றிச்செல்வன். நாளும் ஒரு குரல் பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பொருட்பாலில் அதிகாரம் குற்றம் கடிதல். குற்றம் கடிதல் அப்படின்னா தவறுகளை சுட்டி காட்டுறதுன்னு அர்த்தம். ஒரு அரசனோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவனோ எத்தகைய செயல்களை செய்யக்கூடாதுன்னு இந்த அதிகாரம் சொல்லுது. குறள் எண் 439. குறள் வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. இதன் பொருள், வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, ஒருவன் தன்னைத்தானே ஒருபோதும் வியந்து கொள்ளுதல் கூடாது. செயற்கரிய செயல்களை செய்தாலும் பணம், பதவி, புகழ், அதிகாரம் இதையெல்லாம் கிடைத்தாலும் தன்னைத்தானே புகழ்ந்து தற்பெருமை கொள்ளக்கூடாது. அத்தகைய தற்பெருமை அவனுக்கு அகங்காரத்தை கொடுக்கும். அகங்காரம் தற்பெருமையை தம்பட்டமடிக்கும் செயல்களை செய்ய தூண்டும். நயவர்க்க நன்றி பயவா வினை. அத்தகைய செயல்கள் ஒருபோதும் மக்களுக்கு நன்மையை தராது. அத்தகைய செயல்களை அவன் செய்ய நினைக்கவும் கூடாது. இது அரசனுக்கு மட்டுமல்ல, நம்மளை போன்ற சாதாரண மக்களுக்கும் பொருந்தும். எனவே தற்பெருமை எண்ணத்தை ஒழிப்போம், நன்மை தரும் செயல்களை செய்வோம். மீண்டும் குறள், வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. நன்றி, வணக்கம்.